வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர் கூலரு பார்த்திங்கன்னா சிம்போனி ஏர் கூலரு. இது வந்து என்ன செய்யுதுன்னா, ஃபேனு சுத்த மாட்டாங்குது. போட்டால் டைட்டாக பிடிச்சிக்குது. இந்த உள்ளே நம்ம கைட்டி பார்த்தோன்னா டைட்டாக பிடிச்சிக்குது. இது நம்ம இப்போ எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த தண்ணி ஊற்றுறது. இந்த சைடு பார்த்து இழுத்திங்கன்னா தண்ணி ஊற்றுறது பாருங்கள். தண்ணி ஊற்றுறது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வாட்டர் லெவலு. தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி வாட்டர் லெவல் இதில் இருக்குது. இப்போ நம்ம அதை கைட்டி எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். இதை கைட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இங்கே பாருங்க, இந்த ரிமோட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியில் கைட்டுற அந்த லாக் டைப் மாதிரி இருக்கும். இந்த லாக் லெஸ்ஸை நம்பினீங்கன்னா இது வந்து வந்துடும். இங்கே பாருங்க, ஒரு பக்கம் எடுத்தாச்சு. அதேமாரி இந்த சைடு நம்பினீங்கன்னா இந்த லாக்கும் வந்துடும். போய் கெட்டுன்னு பாருங்கள். லாக்கு பேத்துக்காமல் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கட்டணும். அதை அப்புறங்க லாக் வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் பின்பக்கமாக கொஞ்சம் இழுத்திங்கன்னா வந்துடுங்க. பாருங்க, இது வந்துருச்சு. இது அப்படியே நம்ம விட்டுறலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 2 ஸ்க்ரூ இருக்கும். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 ஸ்க்ரூவையும் கட்டணும். இதில் ஒரு ஸ்க்ரூ, இந்தாண்ட ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க. இந்த 2 ஸ்க்ரூவையும் கட்டிக்கலாம். இப்போ இதில் நம்ம இதில் ஒரு ஸ்க்ரூ, இந்த பக்கம் இருக்கிற ஸ்க்ரூ, இந்த 2 ஸ்க்ரூயும் கட்டியாச்சு. அடுத்தது திருப்பி பின்பக்கம் இருக்கிற ஸ்க்ரூவை கட்டிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இதில் பின்பக்கம் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஸ்க்ரூ, அடுத்தது இங்கே ஒரு ஸ்க்ரூ, இந்த 2 ஸ்க்ரூ இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்க்ரூ, இதில் கீழே ஒரு ஸ்க்ரூ, மொத்தம் 4 ஸ்க்ரூ. இந்த 4 ஸ்க்ரூவையும் நம்ம இப்போ கட்டிக்கலாம். இதில் இப்போ நம்ம 4 ஸ்க்ரூவையும் கைட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த லாக்கை இதை அப்படியே லூஸ் பண்ணோன்னா இந்த பேக் சைடு மட்டும் அப்படியே தானாக வந்துடும். பாருங்கள், பேக் சைடு பாருங்கள் தானாக வந்துடுச்சு. இந்த பக்கம் இருக்கிற இந்த ஒயரு இருக்கிற அந்த இதை லாக் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்படியே கொஞ்சம் சாய்ச்சாலே இது வந்துடும். இங்கே பாருங்கள், லாக் டைப் மாதிரி தான் இருக்கும். வந்துடுச்சு. இதில் இந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ நம்ம கட்டிக்கலாம். கைட்டால் தான் அந்த டோரு ஃபுல்லாகவே நம்ம வெளில எடுக்க முடியும். இந்த ஸ்க்ரூவை கட்டிக்கலாம். இப்போ இதில் நம்ம இதில் இருந்து ஸ்க்ரூவை கட்டினதுக்கப்புறம் இது அழகாக அங்கே பாருங்க, இது பின்பக்கத்தை அழகாக தனியாக கட்டி வச்சிட்டோம். இப்போ இதை பாருங்க, இதில் ஃபேன் இருக்குது. நார்மலாக சுற்றும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம மோட்டர் போட்டு பார்க்கலாம், என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதில் மோட்டர் போட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். இது சுற்றி பார்த்தா அங்கே இது கையால் சுற்றக்கூடாது. ஏதாவது குச்சி வச்சு சுற்றி பாருங்கள். இது டைட்டாக இருக்குது. அதனால் இந்த ஃபேனு தான் ஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த காயில் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம இதை இதில் நம்ம காயில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்சர் பார்த்திங்கன்னா 2.5 MFT. இது வந்து இதில் கண்டென்சர் ஃபால்ட்டுன்னா என்ன ஆகும்னா, ஃபேன் வந்து ஒன்று சுற்றாமல் இருக்கும், லேசாக தள்ளி விட்டால் ஓடும், இல்லைன்னா சுலவாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் இது கண்டென்சர் ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் காயில் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போ காயில் செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரை கண்டினியூட்டி ஏதாவது டயோடு மூடில் வச்சுருக்கேன். காயில் செக் பண்ணுறதுக்கு இந்த கண்டென்சர் நேரம் நம்ம செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த கண்டென்சருக்கு வர ஒயரில் பார்த்தா வேல்யூ எதாவது காட்டுதான்னு பார்க்கலாம். வேல்யூ பார்த்தீங்கன்னா 408 காட்டுது. அப்போ காயில் கரெக்டாக இருக்குது. இதில் வேறு என்ன ஃபால்ட் இருக்குன்னா, இது உள்ளே இருக்கிற இந்த ஃபேனில் இருக்கிற புஷ்ஷு ஷாஃப்ட்டு தான் ஃபால்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஃபேனை கட்டிக்கலாம். ஃபேனை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ஸ்க்ரூ, இந்த பக்கம் ஒன்று, அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று பாருங்கள், இதில் ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூவையும் கைட்டினா ஃபேன் செட்டப் வந்துடும். இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கைட்டிக்கலாம் ஃபேனை. இதில் நம்ம இப்போ இந்த 4 ஸ்க்ரூவையும் கட்டிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மேல் பக்கம் இங்கே பாருங்கள், இந்த மேல் பக்கம் லாக்கில் இருக்க இதை கட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் இருக்குது. இதை கட்டிட்டால் அந்த ஃபேனு செட்டப்பாக அப்படியே தூக்கி இதில் வச்சு நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம இந்த இதையும் கட்டிட்டோம். இப்போ இந்த ஃபேனை தூக்கி அழகாக இந்த நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இதை வச்சு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபேனை கட்டி எட்டத்தை எடுத்தாச்சு. இதில் வச்சு நம்ம இப்போ இதை கட்டிட்டு ஃபேனை கட்டி எட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புஷ்ஷு ஷாஃப்ட்டை கட்டிக்கலாம் வெளில. இப்போ இந்த ஃபேன் ரக்கே கட்டிக்கலாம். ஃபேன் ரக்கே கட்டுறது இங்கே பாருங்கள், உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரூவை கட்டினா ஃபேன் ரக்கை வந்துடும். இதை கட்டிட்டு இப்போ ஃபேன் ரக்கை கட்டி நம்ம எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம ஃபேன் ரக்கை கட்டி எடுத்துட்டோம். அங்கே பாருங்கள், இந்த ஷாஃப்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. அதனால் அது அவங்களுக்கு மாற்றினாலே சரியாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த பின்பக்கம் இருக்கிற பிளாஸ்டிக்கை கட்டுறதுக்கு மோட்ரு தனியாக வரும்னா இந்த
போல்ட் நட்டு பாருங்க 8ஆம் நம்பரு. இதை கட்டினா இந்த பிளாஸ்டிக் தனியாக வந்துடும், மோட்டர் தனியாக வந்துடும். இப்போ நம்ம அதை கட்டிக்கலாம். நம்ம இந்த பிளாஸ்டிக்கை கட்டிட்டு மோட்டரை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து சிம்போனின்னு போட்டிருக்கு, ஐஸ் கியூப்னு போட்டிருக்கு. வாட்ஸ் வந்து அவுட்புட்டு 38 வாட்ஸ் போட்டிருக்கு, கெப்பாசிட்டி 2.5. இது நம்ம இப்போ இந்த 4 இதையும் கட்டிட்டு புஷ்ஷை கட்டிக்கலாம். இப்போ இந்த மோட்டரை கட்டி இந்த ஷாஃப்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை உள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மெழுகு மாரி போட்டு உள்ளே அந்த வாட்ரு, அதாவது உள்ளே எடுக்கிற அந்த வாட்ரு வந்து உள் பக்கம் மோட்டரில் போகாத அளவுக்கு வச்சுருக்காங்க. இதில் 2 குப்பி மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த புஷ்ஷுக்கு நேராக ஆயில் போடுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மோட்டரை சுத்தமாக துடைச்சிட்டு இந்த குப்பியை கட்டிட்டு இதுக்குள்ளே ஆயிலில் போட்டு பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா விட்டுறலாம், அப்படி இல்லைனா புஷ்ஷை சாப்பிட்டு மாற்றிக்கலாம். இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மோட்டரை துடைச்சிக்கிட்டு இந்த குப்பியை கட்டிட்டு ஆயில் போட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா மோட்டரை சுத்தமாக துடைச்சிட்டேன். இந்த குப்பி மாதிரி இருக்குது பாருங்க, இது 2 கட்டிக்கலாம். இந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்க, இதையும் கட்டிட்டு இதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு மோட்ரு ஃப்ரீயாக சுத்தான்னு பார்க்கலாம். இது வந்து ஆயில் போடுறதுக்கான இது தான். இதுமாரி டைட்டாக பிடிச்சதுன்னா ஆயில் போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம ஃப்ரீயாக சுத்தான்னு பார்க்கலாம். இன்னும் ஆயில் சரியாக உள்ளே போகல, கொஞ்சம் ஆயில் போட்டு ஃப்ரீ பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபேனு கரெக்டாக சுற்றுது அந்த மோட்ரு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பம்பு பாருங்கள், தண்ணி வர பம்பில் தண்ணி எதுவும் வரல. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த பம்பை நான் பிடிக்கிட்ட பம்பு வர ஓசை இதுதான் கூலிங் ஆகிறதுக்கு தண்ணி மேலே எடுத்து விடுறது. இந்த பம்பு மோட்ரு வேலை செய்யலை. அதனால் இது உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும் பம்பு மோட்ரு. அங்கே பாருங்கள் தண்ணி இருக்குது, ஆனால் எடுக்கலை. அங்கே பாருங்கள், இது உள்ளே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இது உள்ளே இருக்கு பாருங்க. இது கைட்டு இந்த பம்பு மோட்டரை வேறு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த செட்டாப்பை கைட்டு நான் இப்போ இந்த பம்பு மோட்டரை கைட்டிட்டேன். கைட்டி இங்கே பாருங்கள், இதில் இந்த ஓசை தான் த்ரெட்டை கட்டிட்டு இதில் போட்டு பார்த்தோன்னா இது வந்து உள்ளே சுற்றலை. அதனால் இதை வேறு மாற்றிட்டு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் மோட்ரு ஒன்று நான் புதுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 165 to 250 வோல்ட்டு, அதாவது எத்தனை வாட்ஸு, 9 வாட்ஸு பவர்னு காட்டுது. இது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம இதை போட்டு இந்த ஓஸை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்னும் நல்லா டைட்டாக சொரிக்கிறேன். இதில் தான் இந்த ஓஸ் சொல்கிற மாதிரி இருக்கும், நல்லா டைட்டாக சொரிக்கிறோம். அதப்போ இதை போட்டதில் நம்ம இப்போ இந்த ஓஸை சொரிக்கலாம். இந்த பழைய ஓஸ் தான், அது நல்லா தான் இருக்குது. அதனால் அந்த பழைய ஓஸே சொரிக்கலாம். டைட்டாக கையில் அந்த அளவுக்கு சொரிக்கிறோம். சொரிட்டு இதை நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழசு இருந்த மாதிரியே இந்த ஃபேனெல்லாம் நம்ம மாட்டிட்டோம். அதேமாதிரியே உள்ளே இந்த பம்பு மோட்டர் உள்ளே போட்டு வெளியில் இந்த பம்பு வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக இப்போ நம்ம அதை கட்டி விட்ருக்கேன். உள்ளே தண்ணி, அந்த டேங்கில் தண்ணி ஊற்றி உள்ளே அந்த மோட்டர் போட்டு வெளில கட்டி விட்ருக்கேன். இதில் நம்ம இப்போ தண்ணி வருதான்னு பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஃபேன் சுத்தான்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, ஃபேனும் ஓடுது. அப்புறம் பாருங்கள் வைப்ரேட்டர் பாருங்கள், இந்த வைப்ரேட்டர் அந்த சுற்றி வரும் பாருங்கள், அதுவும் வேலை செய்யுது பாருங்கள். அங்கே பாருங்கள் இந்த பட்டை திரும்பி அந்த இதுவும் வேலை செய்யுது, ஆக்சிலேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பம்பு மோட்ரு வேலை செய்யுது. அதாவது ஃபுல் ஸ்பீடில் வச்சா தான் வேலை செய்யும். இப்போ நான் அந்த சுவிட்சை வந்து மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஃபேன் லேஸாக இதாக இருக்குது. ஃபேனும் வேலை செய்யுது, பம்பும் வேலை செய்யுது. இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிக்கிட்டு திரும்ப ஒரு டைமு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிக்காச்சு. முடிக்க பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க ஃபேனு காற்றுல பாருங்கள் பேப்பர் ஆடுது, ஃபேனு கரெக்டாக வேலை செய்யுது. அடுத்தது இந்த சைடில் தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் தண்ணி சுட்டு சுட்டால் இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி சுட்டு சுட்டால் ஃப்ளோ ஆகுது பாருங்கள். ஏர் கூலர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.